அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நம்ம ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு, வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க தீபம் ஏற்றும் போது இந்த பூவை நீங்க தீபம் ஏத்துற எண்ணெயில சேர்த்துக்கோங்க. அது என்ன, எந்த நேரத்துல இந்த தீப வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். எந்த வீட்டில் 2 வேளை தீபம் ஏற்றுகிறார்களோ, காலை மாலை, எந்த வீட்டுல இந்த 2 நேரமும் தீபம் ஏற்றுறாங்களோ அந்த வீட்டுல குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் இருக்கும், மகாலட்சுமி தாயாரின் அருள் இருக்கும், இஷ்ட தெய்வத்தின் அனுக்கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே வீட்டுல தீபம் ஏற்றணும் அப்படின்னா வீட்டுல தீய சக்திகளின் பாதிப்பும் வராது. கந்திஷ்டி கோளாறு இருக்காது, வறுமை இருக்காது, அடிக்கடி குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் இதெல்லாம் இருக்காது. நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த வழிபாட்டிற்கு முதல்ல செய்ய வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா தீபம் தான். நீங்க விரதம் இருந்தாலும் சரி, பூஜை இருந்தாலும் சரி, அது மாதிரி மந்திரம் ஜெபிக்கணும்னாலும் சரி, உங்க வீட்டுல ஹோமம் வளர்க்கணும்னாலும் சரி, என்ன செய்யணும்னாலும் பாத்தீங்கன்னா முதல்ல விளக்கேத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தீபம் தான் முதன்மையானதாக கருதப்படுது. அவ்வாறு தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு பூவை சேர்க்கும் போது பண வசியம் உண்டாகும், பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும். அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்துல, பிரம்ம முகூர்த்த நேரத்துலலாம் உங்க வீட்டுல நெய் தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு பூவை சேர்த்து பாருங்க. குபேரனின் பரிபூர்ணமான அருளால பணமும் நகையும் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். சிறிய அகல் விளக்கு, வெள்ளி விளக்கு இருந்தா வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க. வெள்ளி விளக்கு இல்லாத பட்சத்துல சிறிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க போதும். அந்த அகல் விளக்குல பசும் நெய் ஊத்திக்கணும், பஞ்சு திரி போட்டுக்கணும். போட்டு வடக்கு திசையை நோக்கி தான் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்தை ஒரு தட்டுல சில்லறை நாணயங்களை பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதன் மீது தான் இந்த விளக்கையே வைக்கணும். வச்சு வடக்கு நோக்கி வச்சாச்சு, நெய் ஊத்தியாச்சு, பஞ்சு திரி போட்டாச்சு. அதுல என்ன பூ போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ. குங்குமப்பூ வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா ஒரே ஒரு பூ போட்டா போதும். அது ரொம்ப விலை அதிகங்க. அதை டெய்லி நாங்க போட்டு ஏற்ற முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். நீங்க நிறைய போடணும்னு இல்லைங்க. சின்ன டப்பாலாம் பாத்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ள இருக்கு. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 3-4 மாதங்களே வரும். அதுல இருந்து ஒரு பூவை எடுத்து போடுங்க போதும். ஆனா சுத்தமான குங்குமப்பூவா இருக்கணும், அதுதான் முக்கிய குறிப்பு. சுத்தமான குங்குமப்பூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பால்ல போட்டீங்கன்னா பால் மஞ்சள் நிறமா மாறணும் அப்படின்னா சுத்தமான குங்குமப்பூன்னு அர்த்தம். அந்த சுத்தமான குங்குமப்பூவை நெய்ல போட்டு நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்துல, சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல, பௌர்ணமி திதி வரக்கூடிய நாள்ல, பஞ்சமி திதி வரக்கூடிய நாள்ல எல்லாம் தீபம் ஏத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும், இஷ்ட தெய்வத்தின் அருளும் கிடைக்கும். தீராத கடன் தீரும், தீராத பகை தீரும். ரொம்ப எளிமையான ஒரு தீப வழிபாட்டை இந்த பகுதியில பார்த்தோம். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க. ஏதேனும் நிறை குறைகள் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.